Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை பணிமனை முன்பு போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹுசைன் இணைப்பில் இருக்கிறார். ஹுசைன், போராட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளையும் முழக்கங்களையும் முன்வைக்கிறாங்க? அதே நேரத்தில் அந்த பணிமனையில இருந்து பேருந்துகள் இயக்கம் அப்படிங்கிறது தற்போது இருக்கா? என்ன நிலவரம்? அதாவது பிரியதர்ஷினி, தமிழகம் முழுவதும் 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தஞ்சை நகர கிளை 1, 2 முன்பு காலையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் தோமுசா தவிர மற்ற தொழிற்சங்கத்தினர் அனைவரும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். காலை 4 மணி முதலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தங்களுடைய கோரிக்கை என்பது இப்போதைய கோரிக்கை அல்ல, நீண்ட நாள் கோரிக்கை. உடனடியாக அரசு செவிசாய்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். போனஸ் குறிப்பான பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தங்களுக்கு போனஸ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது நிலுவையில் உள்ள தொகைகளையும் உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துதான் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் இன்றைய தினம் முதல் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை 590 பேருந்துகள் இருக்கின்றன. இதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து 80% பேருந்துகள் இயங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தஞ்சை நகர் மற்றும் புறநகர் உள்ளிட்ட பகுதிகளில் 174 பேருந்துகள் சூழ்நிலை 133 பேருந்துகள் இயங்குவதாக தெரிவிக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் தற்பொழுது பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் வரக்கூடிய மாணவர்கள் என்பது அதிக அளவு இருக்கக்கூடிய நேரம் இது. இப்ப பாத்தீங்கன்னா பேருந்துகளில் ஏற முடியாமல் மாணவிகள் ஏறுவதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா கிராமப்புறங்களில் இருந்து நகர பகுதிக்கு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களும் நகர பகுதியில் இருந்து கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு பேருந்தில் இடமில்லாமல் ஏறுவதை நம்மளால பார்க்க முடியுது. இருந்த பொழுதிலும் பாத்தீங்கன்னா தஞ்சை புறநகர் கிளையில் இருக்கிற 22 பேருந்துகள்ல 18 பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும், அதே போல தஞ்சை நகர பகுதியில் தான் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படாமல் இருக்கு. 93 பேருந்துகள்ல 48 பேருந்துகள் 50% மட்டுமே இயங்கி வருது. இதனால மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க கேப்பா, தம்பி எங்க காலேஜ் போகணுமா என்ன, எப்போ வந்தீங்க, பஸ் இருக்கா என்ன? ஒரு மணி நேரமா நின்றுட்டு இருக்கானே, 1 மணி நேரம் நின்றுருக்கோம், பஸ்ஸும் இல்லை. இப்போ 5 பஸ் வர இடத்துல 2 பஸ் தான் வருது. பசங்க எல்லாம் ஒரே கூட்டமாக இருக்காங்க, ஏறவும் இல்லை. எல்லாம் பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களாம் படியில் தொங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது போகிறதுக்கு. இந்த பாத்தீங்கன்னா மாணவிகள் படியில தொங்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் கல்லூரிக்கு செல்ல வேண்டிய நேரம் ஆகிவிட்டதால் மாணவிகள் அனைவரும் படியில தொங்கிக்கிட்டு நிக்கிறாங்க. நீங்க எந்த ஊருக்கு போகணும், பஸ் இருக்கா என்ன சொல்லுங்க? ரொம்ப நேரமா தான் நிக்கிறோம் பஸ்ஸுக்கு. எப்படி ஏறதுன்னு நிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகளுடன் போட்டி போட்டு முதியோர்கள் பேருந்தில் ஏற முடியாமலும் இடம் கிடைக்காமலும் தவித்து வருகிறார்கள். ஏனென்றால் அரசு பேருந்து மாணவர்கள் அரசு பேருந்தில் தான் மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிக அளவு செல்லக்கூடிய நிலையில அரசு பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுவதன் காரணமாக நகர பகுதிகளில் இருந்து இவர்கள் அல்லாடுவதை நம்மளால பார்க்க முடியுது. போதுமான அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததான் காரணம் என கூறப்படுகிறது. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா தனியார் பேருந்துகளையும் பேருந்துக்காகவும் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பிரியதர்ஷினி, பேருந்துகள் குறைந்த எண்ணிக்கையில இயக்கப்படுறதுனால கல்லூரி நேரம் அப்படிங்கறதுனால மாணவ மாணவிகள் என்னென்ன மாதிரியான சிரமங்களை எதிர்கொள்றாங்க அப்படிங்கறத காட்சிகள் மூலமாவே பார்க்க முடிஞ்சது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹுசைன். Taste the Daily.